வார்த்தை கடந்து பெறுவோம். சங்கீதம் 95ஆம் அதிகாரம், அதில் சங்கீதம் 95ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 95ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இங்கே ஒரு நல்ல ஒரு சங்கீதம் இந்த அதிகாரம். இதில் நாம் ஏன் கர்த்தரை நாம் பாட வேண்டும், ஏன் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஏன் கர்த்தரை நம்ம பாடணும், அதுதான் அந்த 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி ஆராதிக்கணும், பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம் அப்படின்னு சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்போது அந்த 1லிருந்து அந்த 5ஆம் வசனம் வரை சொல்லப்படுகிறது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அப்படி நம்ம ஏன் அவரை துதிக்கணும்னா, நம்ம அவரை கம்பீரமாய் நாம் எப்படி பாடி அவரை துதிக்கணுமா. அதுக்கப்புறம் நம்ம அவருடைய சமூகத்துக்கு கடந்து வரும்போது, அதாவது பணிந்து குனிந்து முழங்கார்படியிற இடத்துக்கு நம்ம கடந்து வரும்போது நம்ம எப்படி வரணும்னா, நம்ம துதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு, நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு, கம்பீர சத்தமாய் நாம் அவரை பாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நாம் என்ன செய்யணும், கடந்து வரணுமா. சும்மா நம்ம ஆலயத்துக்கு நம்ம கடந்து வரக்கூடாது. நம்ம எப்படி வரணும், கர்த்தரை நான் பாடி மகிமைப்படுத்தணும், அவரை நான் உயர்த்தணும், அவரை நான் ஆராதிக்கணும். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று வேதம் சொல்லுகிறதுனா, அந்த 3ஆம் வசனத்தில் இருந்து அது 5ஆம் வசனம் வரை சொல்லப்படுகிறது. வாசிங்களேன், 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 3ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் 95:3. கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். 5ஆம் வசனம், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம ஏன் அவரை அப்படி நம்ம கம்பீர சத்தமாக மகிழ்ச்சியோடு கூட நம்ம அவரை ஆராதிக்கணும்னா, அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நம்முடைய கர்த்தர் மகா தேவன், மகா தேவன். எல்லா தேவர்களுக்கும் அவர் எப்படிப்பட்ட மகாராஜாவுமா என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். அவர் பூமியின் ஆழங்கள் அவர் கையில் என்ன செய்து இருக்குது. நம்முடைய பூமியின் ஆழங்கள் எவ்வளவு என்பது நம்மளால் இன்னும் வரை நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஆராய்ந்து முடியாது. ஆனால் பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்கள் என்னது, அவருடையதா என்ன செய்து இருக்குது. அது மாத்திரமில்லை, சமுத்திரம் அவருடையது, அவரே அதை என்ன செஞ்சார், உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவர் என்ன செஞ்சார், உண்டாக்கினார் சொல்லி வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை தான் நாம் எப்படி பாடணுமா, கம்பீர சத்தமாய் ஆனந்த சத்தத்தோடு நல்ல துதிக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு கூட நம்ம பணிந்து குனிந்து ஆராதிக்கிற இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா கடந்து வரணும். நம்முடைய ஆலயமானாலும் சரி, நம்ம வீட்டில் இருந்து அவரை துதிக்க போகிறனாலும் சரி, நம்ம எப்படி எண்ணத்தோடு கூட நம்ம அவரை பாடி நம்ம துதிக்கணுமா. அவர் வல்லமையுள்ளவர், அவர் மகாராஜா. இந்த பூமிக்கும் இந்த பூமிக்கும் எல்லாத்துக்கும் அவர் என்னது, மகாராஜாவாக இருக்கிறார். இந்த தேசத்தை ஆளுகிற எல்லாருக்கும் அவர் எப்படி இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு கூட நாம் அவர் என்ன செய்யணும், பாடி ஆராதிக்கணும். நம்ம சும்மா ஆண்டவர் நம்மளை உண்டாக்கினார் அப்படிங்கிறதுனால நம்ம சும்மா வந்து அவர் ஆராதிக்கணும். எப்படிப்பட்ட அதை உணர்ந்து நம்ம ஆராதிக்கணும். அவர் வல்லமையுள்ளவர் இல்லையா. வேத வசனத்தில் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வானங்கள் அவர் இருக்கிற இடத்தை வைத்திருக்கிறார், அவருடையது. ஆனால் பூமியை மண்ணு புத்திரருக்காக அவர் கொடுத்தார்னு வேதம் சொல்லுகிறது. பூமியை மண்ணு புத்திரருக்காக கொடுத்தார். ஆண்டவர் இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்காக தான் இந்த பூமியை ஆண்டவர் படைத்திருக்கிறார். அதை மண்ணு புத்திரருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போது அந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவனை, வல்லமையுள்ள தேவனை, மகாராஜாவை, பூமியின் ஆழத்தை தன்னுடைய கையில் வைத்திருக்கிறவர், பர்வதங்கள் உயரங்களை வைத்திருக்கிறவர், அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கும் போது அது எப்படி இருக்குமா, அது மகிமையுடையதான் என்ன செய்யும் இருக்கும். அந்த எண்ணத்தோடு தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுள்ளவர், அவர் பயங்கரமானவர், இந்த அகில உலகத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு மகாராஜாங்கிறதை நாம் என்ன செய்யணும்,
உணர்ந்து ஆராதிக்கணும். இப்போ நினச்சி பாருங்கள், ஒரு பெரிய ஒரு ஒரு நாட்டின் முக்கியமான ஒரு பெரிய ஆளாக இருக்கட்டும், அதிபராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், இல்லை இந்த உலகத்திலே பெரிய ஒரு நபராக இருக்கட்டும், அவங்கள நம்ம பார்க்கும்போது அப்பா இவர் எவ்வளோ பெரிய ஒரு மனிதன் இல்லையா, இவர் எவ்வளோ பெரிய மனுஷன், இவரெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைச்சோம், அநேகர் குறித்து மெச்சிக்கொள்கிறோம். ஆனால் அதை விட வல்லமையுள்ள தெய்வம் நாம் ஆராதிக்கிற தேவன். அப்போ அந்த தேவனை நம்ம துதிக்க வரும்போது எப்படி வரணும்னா, அந்த அந்த 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, துதித்தலுடனே, ஆமாம் துதிக்கணும் அப்படி ஒரு எண்ணத்தோடு கூட, அந்த கெம்பீர சத்தமாக இவரை பாடணும் அப்படி ஒரு எண்ணத்தோடு கூட அவர் சந்ததிக்கு முன்பாகி வந்து நம்ம அவரை ஆர்ப்பரித்து, அதாவது சும்மா இல்லை, மனம் விட்டு மகிழ்ந்து நம்ம ஆர்ப்பரித்து அவர் என்ன செய்யணுமா, ஆராதிக்கணும். காரணம் என்ன தெரியுமா, அவர் நம்மை உண்டாக்கினார். அந்த வல்லமையுள்ள தெய்வன் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார், நம்மளை படைத்திருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்மளை படைத்திருக்கிறார் ஒரு எண்ணம் நம்மளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அது எப்படி வந்து ஆராதிக்கணுமா, அதான் 6ஆம் வசனத்தில் வாசித்தோம், கர்த்தருக்கு முன்பாக நாம பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு நம்ம என்ன செய்யணுமா, அவர் சமூகத்தில் கடந்து வரணும். சும்மா நம்ம கடந்து வரக்கூடாது, ஒரு பயபக்தியோடு கூட அவருக்கு முன்பாக நம்ம தன்மை தாழ்த்தும் போது நம்ம அவர் பயங்கரமான தேவனை நம்ம ஆனந்த சத்தத்தோடு கூட, நம்ம ரட்சணிய கண்மலையை நம்ம ஆனந்த சத்தத்தோடு கூட கெம்பீரத்தோடு கூட நம்ம ஆர்ப்பரித்து அவரை பாடும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை என்ன செய்வார், அவர் செய்வார் சொல்லி வேதம் என்ன செய்கிறது நம்மளுக்கு சொல்லுகிறது. அதுதான் அந்த 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சல் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமா என்ன செய்கிறோம், அவருக்கு இருக்கிறோம். அப்போ அவர் நம்முடைய தேவன் என்கிற ஒரு உரிமை பாராட்டத்தக்கதாக கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்கு அவர் தெரிந்து கொண்ட இந்த ஜனத்தினை எதற்கு தெரிந்தெடுத்தேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என்னை பாடி என்னை மகிமைப்படுத்துவார்கள். எப்படி மகிமைப்படுத்துவார்கள், என் தேவன் வல்லவர், அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர், அவருக்கு முன்பாக பர்வதங்களும் ஒன்றுமில்லை, சமுத்திரமும் ஒன்றுமில்லை, வெட்டாந்திரையும் ஒன்றுமில்லை. எத்தனையோ அற்புதங்களை இந்த வேதத்தில் அவர் என்ன செஞ்சுக்கிறார், செய்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம வைத்து நம்ம துதிக்கும் போது செங்கடலையே அவர் பிளந்தார், யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தார், பெரிய எரியோ பட்டணத்தை ஆண்டவர் இடித்து தள்ளினார், எத்தனையோ ராஜாக்களின் மேன்மையை ஆண்டவர் பறித்து போட்டார். அவ்வளவு வல்லமையுள்ள ஒரு தெய்வம், அவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். அந்த தேவனை நாம் எப்படி பாடணுமா, அவரை வல்லமையுள்ளவருங்கிறத நம்ம அறிந்து அதை உணர்ந்து நம்ம ஆராதிக்கும் போது அதில் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், அதில் ஆண்டவர் அந்த காரியத்தில் அவர் மேன்மைப்படுத்துவார். அப்போ நம்ம அவர் எதுக்கு நாம் அவரை பாடணும் ஆராதிக்கணும்னா, அவர் வல்லமையுள்ள ஒரு தெய்வன் என்பதை அறிந்து நாம் என்ன செய்யணும், அவரை நம்ம பாடி ஆராதிக்கணும். 2வது, நாம் தேவனை வந்து அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த 8ஆம் வசனத்தை வாசிங்க, அந்த 95ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் மனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். 9ஆம் வசனம் அப்படி வாசிங்க. 9ஆம் வசனம், அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரிச்சு பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். போதும். இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தரை என்ன செய்யக்கூடாது, அவ்வளோ வல்லமையுள்ள தேவனை நாம் என்ன செய்யக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது. சில மனிதர் சொல்லுவாங்க, என்னை கோபப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே நம்ம படைத்த தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவனை நாம் என்ன செய்யக்கூடாது, கோபம் ஊட்டக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறது. அதாவது என்னன்னா, அந்த நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட போகும்போது ஆண்டவர் எகிப்தில் எத்தனையோ அற்புதங்களை செய்தார். அதனால தான் எகிப்தியர்கள் நீங்கள் எங்களை விட்டு கடந்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்கள ஒரு அநேக செல்வத்தோடு கூட நல்ல ஆண்டவர் செழிப்பாக தான் ஆண்டவர் அந்த எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். அவங்க வெளியே கொண்டு வரும்போது வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லைன்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக என்ன செஞ்சாங்கன்னா முறுமுறுத்தாங்க. மோசே அழைத்து கொண்டு போன மோசே இடத்துலையும் ஆறான இடத்துல என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்து அநேக காரியங்கள் சொன்னாங்க. நாங்கள் எகிப்தில் எப்படி இருந்தோம், நாங்கள் இங்கே எப்படி இருக்கிறோமே, எங்களுக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, கோபப்படுத்தினாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த கண்மலைக்கு கொண்டு வா, ஜனங்கள் அந்த இடத்துல இருந்து உனக்கு தண்ணீர் கொடுப்பேன்னு சொன்னார். தண்ணீர் ஆண்டவர் கொடுத்தார். தண்ணீர் கொடுக்கறது மாத்திரமில்லை, ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, என்ன ரொம்ப பரீட்சை பார்க்குறாங்க. அப்போ அதான் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அந்த 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்றார், நாங்கள் அவங்கள கோபத்தில் அவங்க என்ன செஞ்சுட்டேன், தள்ளி விட்டுட்டேன். அப்போ பாருங்க,
அப்போ ஆண்டவர் ஒரு சில காரியத்தில் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா கோபப்படுத்தவே கூடாது. இந்த ஜனங்கள் நம்முடைய பிதாக்கள் வேதம் சொல்கிறது. அப்போ நம்ம பிதாக்கள் கோபமுட்டி என்ன செஞ்சாங்க? நிறைய பேர் அழிந்து போனாங்க. கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சாங்க? இழந்து போனாங்க. அப்போ நம்ம நினச்சி பார்க்கணும், இப்போ ஆண்டவர் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன் என்பதை நம்ம துதிக்கிறோம். அந்த வல்லமையுள்ள தேவனை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா முறுமுறுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? அவரை கோபப்படுத்தக்கூடாது. அப்போ நம்ம தேவனை நம்ம கோபப்படுத்தக்கூடாது. ஏன்னா வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கோபமூட்டி அநேகர் அழிந்து போனார்கள். அநேகர் கானான் ஆண்டவர் வைத்திருக்கிற தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் அநேகர் என்ன செஞ்சாங்க? எல்லாருமே என்ன செஞ்சாங்க? இழந்து போனாங்க. ஆனால் கர்த்தரை நம்ம கோபம் எந்த விஷயத்திலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம வாழ்க்கையினாலும் சரி, நம்ம எதிர்காலத்தை குறித்து நம்ம நினைத்து நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஆண்டவர் ஒருபோதும் அந்த வல்லமையுள்ள தேவனை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா கோபப்படுத்தக்கூடாது. நம்ம தேவனுக்கு நம்ம பிரியமாக என்ன செய்யணும்னா நம்ம நடக்கணும். தேவனுக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக என்ன செய்யணும்னா இருக்கணும். அவர் செய்கிற நன்மைக்கு நாம் என்ன இருக்கணும்னா ஒரு நன்றி உள்ள ஒரு மனிதனாக நாம் என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும். அந்த வாலிப நாட்களிலே நாம் அப்படி என்ன செய்யணும்னா நம்ம இருக்கணும். நம்ம என்றைக்கும் நம்ம படைத்த தேவனை என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தக்கூடாது. கோபப்படுத்தினோம்னா நம்ம இருக்கிற ஆசீர்வாதத்தில் நம்ம என்ன செஞ்சுருவோம்? தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம், நம்மளுக்கு வரப்போகிற ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நம்ம என்ன செஞ்சுருவோம்னா நம்ம இழந்து போயிடுவோம். ஏன்னா மோசே கூட ஒரு நேரத்தில் கோபத்தில் என்ன செஞ்சான்? அவன் வாய் பதறி அவன் பேசி அவன் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சான்? இழந்து போனான்னு வேதம் சொல்லுகிறது. அதே சங்கீதத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம். அங்கே நம்ம வாசிக்கும் போது மோசே அவன் வாய் பதறி அவன் என்ன செஞ்சானா? அவன் பேசினானா. அப்போ பாருங்க, வாய்ப்பதறி அவன் கோபத்தில் பேசின வார்த்தை தேவனை கோபப்படுத்தினதுனால அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியலை. எப்பேற்பட்ட ஒரு மோசே, ஆண்டவரை பயங்கரமாக பயன்படுத்தின ஒரு மனிதன். அவனை என்ன செஞ்சான்? ஆண்டவர் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை, ஆனால் தேசத்தை பார்த்தான், ஆண்டவரே அவனை அடக்க பண்ணினார். அந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. அவர் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனாலும் அந்த அவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சான்? இழந்து போனான். சில ஜனங்கள் கோபத்தில் வார்த்தை விடுகிறது, அதை என்ன செய்ய முடியாது? அல்ல முடியாது. அப்போ நம்ம கோபத்தை நம்மளும் சரி கோபப்பட்ட கூட நம்மளும் வார்த்தையில் கவனமாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம படைத்த தேவனை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் கோபப்படுத்தக்கூடாது. அவருக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார்? அவர் மகிமைப்படுவார். அப்போ அந்த சங்கீதத்தில் அந்த 11 அதனால தான் நம்ம அந்த 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் கோபத்தில் சொல்லுகிற என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே என்ன செஞ்சார்? ஆணையிட்டார். இல்லையா? படைத்த தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர். ஆனாலும் அவரை கோபப்படுத்த என்ன செய்யக்கூடாது? கூடாது. ஏன்னா வேதம் சொல்கிறது அவர் பச்சிக்கிற அக்னியுமாயும் என்ன செய்கிறார்? அவன் தேவன் இருக்கிறார். நம்ம ரெண்டு பக்கமும் ஆண்டவரை பார்க்கணும். இல்லையா? ஆண்டவர் கிருபையாய் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம காப்பாற்றி நம்ம போகிறது மாத்திரமில்லை, அவர் எப்படி இருக்கிறார்? நம்ம சில நேரத்தை தவறும் போது ஆண்டவர் கிருபை கொடுத்து கொண்டு வருவார். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளிலே அவர் நியாயாதிபதியாக இருக்கும்போது அவர் என்ன செய்வார்? நம்மளை என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். நம்ம செய்த தவறுகளுக்கு பாவத்துக்கு தண்டனை அவர் கொடுப்பார். அப்போ நம்ம அதையும் நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம தேவன் கிருபையுள்ளவர், ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். அதான் பிரசங்கில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் உன் வழிகள் எல்லாம் நட, உனக்கு பிரியமான காரியத்திலெல்லாம் நட, ஆனால் ஒரு நாள் உன்னை படைத்த தேவன் என்ன செய்வார்? உன்னை நியாயம் தீர்ப்பார்ங்கிறத என்ன செஞ்சிடாத, மறந்துடாது. அப்போ தேவன் கிருபையுள்ளவர் தான், பொறுமையுள்ளவர் தான். ஆனாலும் அவர் எப்படிப்பட்டவர்? பச்சிக்கிற அக்னியாகவும் என்ன செய்கிறார்? சில நேரத்தில் இருக்கிறார். சில நேரத்தில் கோபத்தில் ஆண்டவன் அழிக்க போகிறேன்னு சொல்லுவார். அப்புறம் அவங்க மனம் திரும்பினதை பார்த்து மனஸ்தப்பட்டு அவங்களுக்கு என்ன செய்வார்? மன்னிப்பார். அவங்களுக்கு வர வேண்டிய தீங்கிலிருந்து ஆண்டவர் அவர்களை என்ன செய்வார்? ரட்சிப்பார். அப்போ நம்முடைய தேவன் நம்ம என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தக்கூடாது. அவர் எப்படிப்பட்ட தேவன் வேதம் சொல்கிறது, அந்த 5ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். அவர் அகிலத்தை படைத்த நம்ம சமுத்திரத்தை நம்மளால் ஆராய்ந்து பார்க்க முடியாது இல்லையா? அது எவ்வளோ பெரிய சமுத்திரம், அதுக்கும் ஆண்டவர் ஒரு எல்லை வைத்திருக்கிறார். இதுக்கு மேலே நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு படைத்த தேவன், அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நம்ம என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தக்கூடாது. இந்த 95ஆம் அதிகாரத்தில் 2 காரியங்களை பார்க்கிறோம். நம்ம அவரை எப்படி பாடணும், அவரை எதுக்கு நம்ம பாடணும்? அவர் வல்லமையுள்ள தேவன். எப்படி நம்ம ஒரு ஆராதிக்க கடந்து வரணும்? நம்ம எப்படி வரணும்? ஆர்ப்பரிப்போடு நான் கர்த்தரை குதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நம்ம என்ன செய்யணும்? அவர் வல்லமையுள்ள தேவன் என்கிற எண்ணத்தோடு கூட நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆராதிக்க வரணும். அது எப்படி ஆராதிக்கணும்? பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு நம்ம என்ன செய்யணுமா? அவரை மகிமைப்படுத்தணும். அப்புறம் 2வது, நாம் அவர் என்ன செய்யக்கூடாது? படைத்த தேவனை கோபப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்முடைய முற்பிதாக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை கோபமுட்டி
ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போனது போல நீங்களும் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகள் என்ன செய்யுது, நம்மளுக்கு எழுதப்பட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்ம தேவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம கோபப்படுத்தக்கூடாது. நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம தேவனை நோக்கி பார்த்து நம்ம சில நேரத்தில் நம்ம எப்படி துதிக்கிறோம் கர்த்தரை, நம்ம சில நேரத்தில் ஆலயத்துக்கு ஏதோ சர்ச்சுக்கு போகணும், ஏதோ நம்ம ஜெபம் பண்ணணும், ஏதோ பாட்டு பாடி கர்த்தரை துதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. என்னுடைய தேவன் வல்லமையுள்ளவர், அவர் மகாராஜா, எல்லா தேவர்களுக்கும் அவர் மகாராஜா. அந்த தேவனை நான் ஆராதிப்பேன். எப்படி ஆராதிப்பேன்? ஆனந்த சத்தத்தோடு கூட, கம்பீர சத்தத்தோடு கூட, ஆர்ப்பரிப்போடு கூட நான் அவரை ஆராதிப்பேன். என் இரட்சணிய கண்மலையை நான் உயர்த்துவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நம்ம அவரை ஆராதிக்கணும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது வரைக்கும் அந்த எண்ணங்கள் எங்களுக்கு இல்லாமல் இருந்ததுன்னா ஆண்டவரே, இனி வரும் நாட்களில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஆனந்த சத்தத்தோடு கூட ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை உயர்த்துவோம் ஆண்டவரே. அப்பா அதற்காக நீங்களை தெரிந்தெடுத்தீர், இந்த ஜனத்தை அதற்கென்று நீர் ஏற்படுத்தினீர். என் துதியை உங்கள் சொல்லி வருவாங்கன்னு சொல்லி தான் நீர் ஆண்டவரே எங்களை ஏற்படுத்தி எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய துதியை நாங்கள் பாட நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிக்கை செய்து உம்மை நாங்கள் உயர்த்த கத்தாவே எங்களுக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட அந்த எண்ணத்தை கத்தர் எங்கள் இருதயத்தில் கத்தர் கொடுத்து ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்த உம்மை மகிமைப்படுத்த கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சாதாரண தேவன் அல்ல, நீர் வல்லமையுள்ள ஒரு தெய்வம், அகிலத்தையும் ஆளுகிற செய்வ தெய்வம் ஆண்டவர். இந்த பூமியை ஒரு மணிபுத்திரனுக்காக நீர் கொடுத்தவர், ஒரு மனுபுத்திரனுக்காக இந்த உலகத்தை நீர் படைத்த தேவா ஆண்டவரே. அந்த தேவனை நாங்கள் உயர்த்த மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, சில நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உண்மை கோபப்படுத்தியிருந்த அந்த பாவத்தெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரமாப்பா ஆண்டவரே. சில நேரத்தில் ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆண்டவரே கோபப்படுத்தியிருந்தா இது எங்களுக்கு கிடைக்கல, இது எங்களுக்கு வரல அப்படிங்கிற ஒரு ஆண்டவரே நாங்கள் உண்மை கோபப்படுத்தியிருந்த அந்த பாவத்தெல்லாம் ஏசப்பா நீர் மன்னியும் ஆண்டவரே. நீர் மன்னியும் அப்பா. நீர் எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரிய தேவன். அந்த தேவன் நாங்கள் கோபப்படுத்தாதான் பாரு ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. முற்பிதாக்கள் இஸ்ரவேலர்கள் ஆண்டவரே உண்மை கோபப்படுத்தி ஆண்டவரே தங்களுடைய முறுமுறுப்பினால் உண்மை ஆண்டவரை கோபப்படுத்தி தங்களுடைய ஆசீர்வாதத்தில் இழந்து போனாங்கப்பா. அதே மாதிரி ஆண்டவரே நானும் உண்மை கோபப்படுத்தி முறுமுறுத்து இல்லை ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது. கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும், எனக்கு தயவு பாராட்டும், எனக்கு இரக்கம் பாராட்டும், எனக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. உம்மை நான் கோபப்படுத்தாதவாறு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு பயந்து நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்கள், செயல்கள், வார்த்தைகள் ஆண்டவரே உம்மை கோபப்படுத்துகிற மாதிரி இருந்தது, அதெல்லாம் மன்னியும் ஆண்டவரே, அதெல்லாம் மன்னியுமாப்பா, அதெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை பாராட்டும், எங்களுக்கு கிருபை பாராட்டும். எப்படி நினைவே ஜனங்கள் ஆண்டவரே கத்தாவே அவர்கள் மனம் திரும்பும் போது அவங்களுக்கு கிருபை கொடுத்த தெய்வம் ஆண்டவரே. அவங்க தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு கத்தர் கிருபை கொடுத்தவர் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் கிருபை தாரும், எங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னியும், எங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னியும். அதற்காக தான் ஏசப்பா அந்த உலகத்துக்கு கடந்து வந்து எங்கள் ரத்தத்தை சிந்தினீங்க ஆண்டவரே. நீங்கள் ரத்தத்தை சிந்தினீங்க, அந்த ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும், அந்த ரத்தம் எங்களை பரிசுத்தமான மாற்றட்டும். அந்த ரத்தம் ஆண்டவரே உம்மை கோபப்படுத்தின காரியம் பாவம்லாம் கல்வி சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு கிருபை தாரும். நீங்க ஆண்டவரே கிருபை கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வேதவசனத்தின்படி ஆண்டவரே உம்மை கோபப்படுத்தின பாவங்கள் ஆண்டவரே, நாங்கள் முறுமுறுத்த பாவங்கள் ஆண்டவரே, எங்களுடைய செயல்கள் வார்த்தைகள் செய்த பாவத்திலாம் கர்த்தர் நீர் மன்னியும் ஆண்டவரே. எங்களை கழுவி சுத்திகரியும், எங்களை கழுவி சுத்திகரியும், எங்களை பரிசுத்தமாக மாற்றும் ஆண்டப்பா. இந்த 95ஆம் சங்கீதத்தை இருக்கிற வார்த்தையை போல நாங்கள் உண்மை வல்லமையுள்ள தேவன் அறிந்து துதிக்க கத்துற அந்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் உண்மை கோபப்படுத்தக்கூடாது, செயலில் வார்த்தையில் நடக்கையில் நாங்கள் உண்மை கோபப்படுத்தக்கூடாது, முறுமுறுப்பு எங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. கர்த்தர் எங்கள் வாய்க்கு காவல் வையும் அப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுமி நின்று சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து முடிப்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.